2029 பாராளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது 543 தொகுதிகள் இருந்து 850 தொகுதிகளாக உயரும். ஐயா, இப்ப யாருமே பார்க்க முடியல. ஒரு எம்பிக்கு 22 லட்சம் பேர், 26 லட்சம் பேர். எந்த எம்பி பார்க்க முடியாது, பேப்பர்ல தான் எம்பியை பார்க்க முடியும். அது 10 லட்சத்துக்கு வந்துடும். 10 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. திருச்சியை பொறுத்தவரை 2 எம்பி வருவாங்க. தமிழகத்துல 39 எம்பியாக இருக்கக்கூடிய நம்முடைய ஊர் 59 உயர் இருக்கின்ற. நேரடியா 50%. 50% இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திற்கும் 50% உயர்வு. 39 இருந்து 59. 59 19 எம்பிக்கள் தாய்மார்கள். 33% குறைந்தபட்ச தாய்மார். கேரளா 20 30. தெலுங்கானா 17 26. ஆந்திரா 25 38. ஒரிசா 21 31. எதுக்கு சொல்றாங்க? முதலமைச்சர் காலையிலிருந்து பொய்யா பேசலாம். தமிழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்து விடுவார்கள், குறைந்து விடுவார்கள், குறைந்து விடுவார்கள். ஒரு கருப்பு சட்டையை போட்டுட்டு காலையிலிருந்து ஏதோ கொளுத்தி சுத்திட்டு இருக்கிறார். ஐயா, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை பொறுத்தவரை அவருக்கு ஒரு நாளைக்கு 3 முறை கீ கொடுக்கணுங்க ஐயா. 3 முறை கீ கொடுத்து வழி அனுப்பிடும். காலையில ஸ்டாலின் ஐயாவுக்கு 6 மணிக்கு கீ கொடுப்பாங்க ஐயா. அது 3 மணி நேரம் அந்த கீ வேலை செய்யும். அந்த முதல் 3 மணி நேரம் என்ன பேசுவார்னா, டெல்லி 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 பார். காலையில 3 மணி நேரம் கேட்டீங்கன்னா, அப்புறம் மத்தியானம் வீட்டுக்கு சாப்பிட போவாரு, மறுபடியும் கீ கொடுத்துருவாங்க. மத்தியானம் 3 மணி நேரம் ஹிந்தி 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 பார். சாயந்தரம் 3 மணி நேரம் கீ கொடுத்தாங்கன்னா, மக்கள் விரோத ஆட்சி, மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவும் பண்ணல எதுவும் பண்ணல எதுவும். அப்புறம் தூங்க போயிடுவாரு. காலையில மறுபடியும் கீ கொடுப்பாங்க ஐயா. இந்த 5 வருஷத்துல ஹிந்தி, டெல்லி, மத்திய அரசு எதுவும் பண்ணல. இந்த 3ஐ தவிர முதலமைச்சர் ஏதாச்சும் பேசி கேட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்கணும், இல்ல. 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள், இல்லை இல்லை. 94,000 பேருக்கு அரசு. ஐயா, பணம் வாங்கிட்டு அரசு வேலை கொடுத்தா அண்ணன் நேரு அவர்கள் மாதிரி எப்படி ஏழை குடும்பத்தில் பிறந்த சொந்தங்கள்ல எப்படி அரசு வேலைக்கு போக முடியும்? 3,50,000 பேருக்கு அரசு வேலை என்று சொல்லி 94,000 பேருக்கு அரசு வேலை. ஒரு நண்பர் கேட்டார், அண்ணன் திமுக 94,000 பேருக்கு கொடுத்திய சாதனை தான். நான் சொன்ன, சகோதரா, தமிழ்நாட்டில் ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேர். இந்த 5 ஆண்டுகள்ல ரிட்டையர் ஆனவங்க 1,05,000 பேர். ரிட்டையர் ஆனவங்களுடைய பணியிடங்களையே நிரப்ப முடியாத ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. எப்படி இவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்காங்க நீங்களே பாருங்க ஐயா. மே 4க்கு பிறகு இதே காவல்துறை தான். இதே காவல்துறை நீங்க பாப்பீங்க. காவல்துறை நண்பர்களுக்கு கொஞ்சம் சுதந்திரத்தை கொடுத்தீங்கன்னா அருமையா வேலை செய்வாங்க, அருமையா வேலை செய்வாங்க. கையெல்லாம் கட்டி போட்டுட்டு திமுக காரன் வந்தா சொல்றதெல்லாம் கேட்கணும்னா எப்படி காவல்துறை வேலை செய்யும்? கடந்த 5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய குற்றத்தை மட்டும் யோசிச்சு பாருங்க ஐயா. நான் பாலியல் வன்கொடுமை, ரேப்பை பத்தி மட்டும் பேசுற, கற்பழிப்பு 2080 வழக்கு தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது. படுகொலைகள் 8008. திமுக காரங்கிட்ட சொல்றேன், நான் சொன்ன தரவுல தப்பு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். 18 வயசு கீழக்கூடிய குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை போக்சோ சட்டம் 39,900. இதான் ஐயா. இந்த 5 ஆண்டுகள்ல இதை விட மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு நம்முடைய சரித்திரத்தில் நாம் பார்த்தது கிடையாது. நேற்று சேலத்தில் ஐயா முதலமைச்சர் ஐயா உட்கார்ந்து இருக்கிறாங்க. தேமுதிக பிரேமலதாமா மைக் எடுத்து பேசுவாங்க. முதலமைச்சர் அவர்களே, 5 ஆண்டு காலத்துல தமிழகத்துல பாலியல் வன்கொடுமை அதிகமாயிருச்சு. எல்லா பக்கம் கஞ்சா போதை புழக்கம். பட் முதலமைச்சருக்கு அப்ப கொடுத்த கீ என்னன்னா, மோடி சரியில்லை, மோடி சரியில்லை, மோடி சரியில்லை கீங்கிறனால பதில் பேச தெரியல. நேற்று சேலத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரை மேடையில வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழகத்திலே கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு. ஐயா, இவ்வளவு ஏங்க ஐயா போறீங்க? இன்னைக்கு பாருங்க, நம்முடைய மணச்சநல்லூர் பக்கத்துல, மணச்சநல்லூர்ல யார் சட்டமன்ற உறுப்பினர் தெரியும், இன்னைக்கு யார் திமுக நிக்கிறாங்கன்னு தெரியும். ஐயா, கிட்னி திருடன் சொல்லக்கூடாது, கிட்னி திருடன் சொல்லக்கூடாது. அண்ணன் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்கார், கிட்னி முறைகேடு. அண்ணே, எப்ப திமுக கிட்னி திருட்டுன்னு சொல்லுவாங்கன்னா, ஒருத்த மா சுப்பிரமணியம் அண்ணன் கிட்னி திருட போறான், அன்னைக்கு தான் கிட்னி திருட்டுமா. ஐயா, 250 சகோதரிகள் எல்லாம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், பெருந்துறை, பள்ளிவாளையம் பக்கம் எல்லாமே நெசவு தொழிலாளர்கள் ஏமாத்தி கூட்டிட்டு போய் மணச்சநல்லூர் கதிரவனுடைய ஹாஸ்பிட்டல்ல 250 கிட்னியை உருவிட்டு இவனுக்கு நமக்கு லாஜிக் பேசுறாங்க. நேற்று மணச்சநல்லூர்ல சகோதரி சிந்துஜா ரோட்ல போறாங்க. ஒரு திமுக காரன் நோட்டீஸ் கூப்பன் கொடுக்கறான். அவங்க கேட்கறாங்க, எதுக்கியா கூப்பன் கொடுக்கறேன்? நாங்க ஆட்சிக்கு வந்தா 8,000 ரூபாய் கொடுப்போம், நீ எந்த கடைக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஏங்க, ஒரு பேப்பரை கொண்டே கொடுத்தா கடைக்காரன் நமக்கு மிக்சி கிரைண்டர் கொடுப்பானா? இன்னுமா நம்ம நம்புறோம்? இன்னுமா நம்புறோம்? ஐயா, இந்த திமுக தலைவர்களுக்கு மட்டும் வாயிலினா நாய் தூக்கிட்டு போயிடும்.
இந்த 5 ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னவா இருந்தாலும் ஒரு பொய்ய பேசுறாங்க. என்னவா இருந்தாலும் இன்னைக்கு டோக்கனுக்கு ஒரு பொய். அந்த சகோதரி ஏதோ கேட்க போய் அவரை பிடிச்சு அடிச்சு அவங்க வீட்டுக்கு போய் மன உளைச்சல்ல தூக்கு போட்டு இறக்கிட்டாங்க. நேற்று இரவு காவல்துறை 6 திமுக காரங்களை கைது பண்றாங்க. தேர்தல் ஆணையம் நைட்டு சொல்றாங்க, யாராவது டோக்கனை தூக்கிட்டு எங்க சுத்தினாலும் கூட காவல்துறை நண்பர்கள் வழக்கு பதிவு செய்து உள்ள வைக்க வேண்டும் என்று. இதெல்லாம் நேற்று பண்ண அநியாயம். ஒரு நாளும் அநியாயத்தினுடைய உச்சமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அருமை சொந்தங்களே. அதனால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். திருச்சி மேற்குல அது நடக்கணுங்க. அங்க நடந்தால் தான் கோட்டையில நடக்கும். அங்கே ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம் என்று நாம் முடிவு செய்தால், இங்க அண்ணன் KN நேரு அவர்கள் வேண்டாம் என்று நீங்க முடிவு செய்யணும். 2 பேரும் வேண்டாம் தான் முடிவு பண்ணணும். அதனால் எப்பொழுதுமே நாம் சொல்லுவோம், ஒரு போரில் ஒரு வீரனுக்கு அழகு யானையை அடிப்பது ஒரு வீரனுக்கு அழகு. அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு யானை அடிக்கிறாங்களோ கூப்பிட்டு பொற்காசு கொடுப்பாங்க. அண்ணன் அவர்கள், அண்ணன் ராஜசேகர் அவர்கள் ஒரு யானையை இங்கே அடிக்க போகின்றார். திருச்சி மேற்கு தொகுதியில சாதாரண வெற்றியாக இருக்க போவதில்லை, ஒரு யானையை அடிக்கக்கூடிய வெற்றி. நான் ஏற்கனவே சொன்னேங்க, யானை அடிக்கிறதுக்கு ஒரு சிறிய கட்டெரும்பு காதுக்குள்ள பூந்தா போதுங்க ஐயா, வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் இன்னைக்கு காதுக்குள்ள போயிட்டாங்க. பொதுமக்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நமக்கு வாற்றுமன் நினைக்கின்றீர்கள். ஐயா, முதல் தலைமுறை வாக்காளர்களே, இளைஞர் பெருமக்களே, உங்களுக்கு அன்போடு கேட்டுக்கிறேன். அண்ணன் சொல்றேன், நீங்க கொஞ்சம் கேட்கணும். அண்ணன் சொன்னா நீங்க கேட்கணும். 2 நிமிஷம். நம்முடைய குழந்தைகள்லாம் முதல் தலைமுறை வாக்காளர். ஐயா, ஓட்டை மாத்திக்கிட்டு போட்டுறாது, நல்லா யோசிச்சு போடும். எதுக்கு? அண்ணனுக்கு தாசில்தார் ஆபீஸ்ல போய் எப்படி பேசணும்னு தெரியும், இன்ஸ்பெக்டர் ஐயாட்ட எப்படி பேசணும்னு தெரியும், உங்களுக்கு அரசு திட்டங்களை எப்படி கொண்டு வரணும்னு தெரியும். ஐயா, திமுக வேண்டானா NDA வேண்டும், அவ்வளவுதான் தம்பி, அவ்வளவுதான். நீங்க எது ரொம்ப யோசிக்க வேண்டாம். உங்க வாழ்க்கையை கையில கொடுத்துருங்க, நாங்க பாத்துக்கோம். திமுக வேண்டானா NDA வேண்டும். ஒரு சகோதரர் கேட்டார், ஒரு மாற்றத்துக்கு ஓட்டு போட்டுமா? தம்பி, நீ மாற்றத்துக்கு கண்டிப்பா ஓட்டு போடு. நானும் போடுறேன் மாற்றத்துக்கு. என்ன மாற்றம் காட்டு, வேட்பாளர் யாருன்னு சொல்லுங்க. அந்த வேட்பாளருக்கு அரசாட்சி தெரியுமா? ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் வேலை வாங்க தெரியுமா? ஒரு போலீஸ்ல போய் பொறுப்பா பேச முடியுமா? ஒரு தாசில்தார்ட்ட பேச முடியுமா? நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியுமா? அதுக்கு ஒரு அரசியல் அனுபவம் வேண்டும். வெற்றி தோல்வியில அந்த அனுபவம் வருங்கய்யா, நான் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால மாற்றம் 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 இளைஞர்கள் சொல்றீங்க, நானும் மாற்றத்துல தான் பேசிக்கிட்டு இருக்கிறேங்க. திமுக வேண்டாம், NDA வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான NDA வேண்டும். இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னத்துல ஜெயிக்கணும். அதான் கண்ணு மாற்றம், அதான் கண்ணு. வேற எதுவும் யோசிச்சிடாதீங்க கண்ணு. அதனால நிச்சயமாக திருச்சியில அண்ணே அவர் அங்க நிக்கிறாரு, அந்த அலை இங்க அடிக்குமா? யாரு எங்க நின்னாலும் எந்த அலையும் எங்கேயும் அடிக்க வேண்டாங்க. நம்ம திமுக வேண்டாம், NDA வேண்டும்ங்கிற ஒரே ஒரு அலை நமக்கு இருந்தா போதும். அதனால அருமை சொந்தங்களே, 29 வயசுக்கு கீழே 1,30,00,000 பேர் இருக்கிறீங்க. சாதாரணமா இல்ல. இளைஞர் சக்தி அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு எனர்ஜி. காட்டாற்று வெள்ளம் போல இளைஞர்கள் இருக்கின்றாங்க. அதனால அருமை சொந்தங்களே, ரொம்ப யோசிக்காதீங்க. ஒரு நல்ல மாற்றத்திற்காக இந்த தொகுதியில குக்கர் சின்னத்துல நீங்கள் வாக்களித்து அண்ணன் ராஜசேகரன் அவர்களை பெருவாரியான வெற்றி வித்தியாசத்தை பண்ணி அந்த யானையை அடித்த பெருமை உங்களுக்கு வரட்டும். எல்லாரும் சேர்ந்துதான் யானை அடிக்க போறோங்க ஐயா. காட்டுல வேட்டைக்கு போறோம். நம்ம மானை பிடிக்க போல, மொசலை பிடிக்க போகல, யானையை பிடிக்க போறோம்.